May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரதீப் எஸ்வி அஃபிஷியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம், நல்லா சப்போர்ட்டிவ் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன ஆப் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு முக்கியம். லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேட்டும் எங்களுக்கு முக்கியம். ஓகே, அதனால் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா, ஒரே விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு 3-4 விஷயத்த ஒரே ஆப் பண்ணால் எப்படி இருக்கும். நம்ம இஸ்பீக் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போது எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஸ்க்ரீன் ரீடர் டாக் பேக் இல்லைனா ஜிஷோ ப்ளஸ் மூலியமாக படிக்குதா, ஜிஷோ ப்ளஸ்ஸு. அந்த மாதிரி இப்போது ஒரு ஆப், ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் எப்பயும் போல் கொடுத்துருவோம். ஓகே, இந்த ஆப் அப்படி என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட மெசேஜஸ் ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த ஆப்னே சொல்லலாம். நம்ம கால் வந்தால் அது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டைம் சொல்ல வச்சுக்கலாம், சார்ஜ் பேட்ரி லெவல் சொல்ல வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே ஆப்பில் பண்ணிக்கலாமா? ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். வாய்ஸ் அனௌன்சர், இந்த ஆப் தான் அந்த ஆப். இப்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த ஆப் ஃப்ரீ தான். ஓகே ஓகே பர்மிஷன் கேட்குறாங்க, உள்ளே வந்தோடனே அளவு கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிச்சதில்ல, அது வந்து அனௌன்ஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, எப்பப்போ இது பண்ணியிருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் அனௌன்சர், ஆப் நோட்டிஃபிகேஷன். ஓகே, இங்கே போயிட்டு நமக்கு வேணுங்கிற ஆப்பெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் படிக்க வைக்கலாம். ஓகேவா? அலோவ் கேட்குது, இங்கே உள்ளே வந்துட்டு நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பர்மிஷனுமே. ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோனில் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஃபோனில் வேறு மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க எப்படின்னு. ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வெளியே வந்துடுறேன். ஆப் நோட்டிஃபிகேஷன் அதை அலோவ் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. பேட்ரி ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த ஆப்ஷன் பேட்ரி ஸ்டேட்டஸ், இது எப்படி இது பண்ணுறது யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே போகிறேன். அனௌன்ஸ் சார்ஜ் கனெக்டட் அப்படிங்குது, பவர் கனெக்டட் இப்படி சொல்லுது இல்லையா, அனௌன்ஸ் பவர் பிளக்ட் இன் அப்படின்னு. இது வந்துட்டு ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது இப்படி தான் சொல்லும், கனெக்டட் அப்படின்னு, இல்லைனா ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணணுமான்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும், இந்த நேமில் தான் இருக்கும், இந்த நேமில் தான் அது சொல்லும், அனௌன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா அனௌன்ஸ் பேட்டரி ஸ்டேட்டஸ்,
சார்ஜிங் ஸ்டேட்டஸ். ஓகே, லோ பேட்டரி ஸ்டேட்டஸ் அது வந்து ஆனில் தான் இருக்குது. ஃபுல் பேட்ரி அளவு ஃபுல் ஆகிடுச்சுன்னா சொல்லணுமா அப்படிங்கிறது. இது வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது உங்கள் விருப்பம். அனௌன்ஸ் பேட்ரி லெவல். ஓகே, ஆனில் இருக்குது. எவ்ரி 20% ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் செட்டிங்ஸ். ஓகே, நீங்கள் அது 20% தான் இருக்குமா அப்படின்னா கேட்டிங்கன்னா இருக்காது. 10% வச்சுக்கலாம். 20, 15. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இருக்குது. 10, 20, 50. ஓகே, இப்போது எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்போது 50 அப்படி சொல்லணுன்னா அது நல்லாயிருக்கும்னு வச்சுக்கலாம். இல்லை 10 ஏறினா கூட சொன்னால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டிவைட் ஸ்டேட்டு, செலக்ட் ஸ்டேட் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஆனு, ஹெட்ஃபோன் ஆஃபு, ரிப்பீட் அனௌன்ஸ்மெண்ட், டூ நாட் ரிப்பீட். அதாவது அது என்ன அப்படின்னா ஹெட்ஃபோன் ஆனில் இருக்கும் போதும் சரி, ஆஃபில் இருக்கும் போதும் சரி, அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கான ஆப்ஷன் தான் இது. டூ நாட் ரிப்பீட், ரிப்பீட் அனௌன்ஸ்மெண்ட், டூ நாட் ரிப்பீட். ஓகே, ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்ட்டுருக்கு. பட் இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுவும் 2 தான் இருக்குது. ஒரு டைம் 2 டைம் சொல்லும். ஓகேவா? இப்போது அடுத்த ஆப்ஷன் கால். இது நான் சொன்னேன்ல, இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் உள்ள போய் காமிச்சிட்றேன். இதுக்கும் எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுத்துக்கோங்க உள்ளே வந்தோன்னே. இது வந்து ஆஃபில் இருக்கும், அதனால் டிசேபிள் காட்டுது. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிடும். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இங்கே எனேபிள்னு காமிச்சிடும். கஸ்டமைஸ் அனௌன்ஸ்மெண்ட் மெசேஜ். உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. அதில் உள்ளே போயிட்டு பிக்கப் த ஃபோன் அப்படின்னு இருக்கு. ஒன்றுமே இல்லை, இதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி கூட மாற்றலாம். இன்கமிங் கால் ஆர் கால் ஃப்ரம் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, எனக்கு இதுவே போதும். ரிப்பீட் அனௌன்ஸ்மெண்ட். இங்கேயும் அந்த ட்வைஸ் தான் இருக்குது. 1 twice, ஒரு டைம் சொல்லணுமா 2 டைம் சொல்லணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் அந்த ஹெட்ஃபோன் ஆன் ஹெட்ஃபோன் ஆஃப் அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்துருவோம். மெசேஜ் அப்படின்னு இருக்கா, இதுக்குள்ளே போகிறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ரீட் நம்பர் ஃபார் அன்னோன் கான்டாக்ட். ஓகே, இது ரீட் பண்ணணுமான்னு கேட்குது. ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. செலக்டட் கான்டாக்ட் ஒன்லி அப்படின்னா அது கான்டாக்ட் மட்டும் படிக்கும். சேவ்ட் கான்டாக்ட் ஒன்லி, ஒர்க் சேவ் கான்டாக்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ரீட் டெக்ஸ்ட் மெசேஜ், அதாவது ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தால் அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி படிக்கும். ஓகே, இது வந்துட்டு இப்போ நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு ஏதோ மெசேஜ் வந்தாலும். அதனால் இப்போது நான் வீடியோ பண்ணுறதுனால நான் ஆன் பண்ணலை, எதையுமே நான் செக் பண்ணி காட்டலை.
நீங்கள் ஆனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃப்ரீ ஆப் தான். ஓகே, ஹெட்ஃபோன் ஆன், ஹெட்ஃபோன் ஆஃப். இங்கே அதே மாதிரி மெசேஜுக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, ஹலோ அப்படின்னு நினைக்கிறேன். இட் செட், சாரி, இஸ் செட், இஸ் செட் மெசேஜ். ஓகே, இதுதான் இருக்குது. இது நான் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க, அது படிக்கும். ஓகே, அதே மாதிரி தான் அது ஹெட்செட் ஆனு, ஹெட்செட் ஆஃப் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டைமு இது கொடுக்குறேன். ஓகே, டைம் வந்து ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான். இதில் இதுலேயும் போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த டைமுக்கு டைம் சொல்லணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு டிஃபால்ட்டாக 3:00 PM 6:00 PM வரைக்கும் இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா நான் எதையுமே செக் பண்ணி காட்டலை. ஓகே, ஏன்னா வீடியோ வந்துட்டு லாங்காக போயிடும். பட் இது ஃப்ரீ ஆப் தான், மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் அங்கே எவ்வளோ டைம் சொல்லணும், ஒன்ஸா ட்வைஸா இல்லை டு நாட் அப்படியா அப்படிங்கிறத சொல்ல வச்சுக்கோங்க. இந்த ரிமைண்டர் சென்ட் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, இதுதான் அது வந்துட்டு இந்த ரிமைண்டர். அதாவது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் பர்டிகுலர் ஆப்ஸ்லேருந்து வருது அப்படின்னா அது எனி டைமும் படிச்சுக்கிட்டே கிடக்கும். ஓகே, சென்ட் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆப்லேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் இதுவே படிக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. செட்டிங்ஸ் இதில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. லாங்குவேஜு, ஷேர் ஆப்ஸு, மோர் ஆப்ஸு அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். லாங்குவேஜில் 3-4 தான் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் செலக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகே, மாஸ்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங் இதில் வந்துட்டு என்னென்ன அடிஷ்னலாக இருக்குன்னா, சேவ் ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ வாய்ஸ் அனௌன்சர் ஆனில் தான் இருக்குது. இதில் வேணுன்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சேவ் ஹிஸ்ட்ரி வந்து இதில் சேவ் ஆகிடுமா, இந்த ஆப்போட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது சேவ் ஆகிடும். மியூட் ஆப்ஷன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்பில் என்ன ஃபியூச்சர்னால், நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஷேக் பண்ணாலே இந்த ஆப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரன்னிங்கில் இருந்து இதாகிடும். எந்த கால்ஸுமே வந்தால் சொல்லாது, மெசேஜ் வந்தால் படிக்காது, நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணாது. நம்ம எப்பயும் போல் டாக் பேக் ஜிசியோ ஓடுறதை மட்டும் ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணும்போது இந்த ஆப் வந்துட்டு மியூட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆஃபில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங்ஸ் இது உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. இதில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற வாய்ஸில் வச்சுக்கலாம். இஸ்பீக்கு, கூகுள் டிடிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சைலண்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு, இப்போ நைட்டெல்லாம் நான் தூங்க போகிறேன்ப்பா, அந்த டைம் எனக்கு சும்மா கசன்னு கத்தக்கூடாது அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த டைமிங் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஷெட்யூல் மாதிரி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள்
நல்லா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதை நான் வந்து எதுவுமே செக் பண்ணி செக் பண்ணி காட்டலை. ஏன்னா எனக்கு இந்த டைம்னு பார்த்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. அதனால் என்னால் எதுவும் செக் பண்ணி காட்ட முடியலை. ஓகே, அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வழக்கம் போல் சொல்கிறது தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்